ஸோ ஸ்டார்ட்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட கெரியரை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு வியூ இந்த கோர்ஸ் மூலியமாக தான் எனக்கு கிடைச்சது. ஹாய், ஐம் விக்னேஷ் ஃப்ரம் மரந்தாக்கி. ஸோ நான் இப்போ வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸை சிஏயில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலேஜ் படிக்கிறப்பயே எனக்கு கெரியர் எதில் சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு சிஏ ரெஃபர் பண்ணி அங்கே போய் என்கொயரி பண்ண உனக்கே ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொன்னாங்க. அது மூலியமாக தான் எனக்கு சிஏ தெரிய வந்தது. தென் சிஏ விசிட் பண்ணி என்கொயரி பண்ணேன். எனக்கு இருந்த நிறைய டவுட்ஸ் எல்லாமே அவங்க கிளியராக கிளாரிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸை சூஸ் பண்ணி என்னோட கெரியரை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா நான் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால எனக்கு கோடிங்கில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. தட்ஸ் வை ஐ சூஸ் அந்த வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஃப்ரம் த ஸ்டார்ட் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பேசிக்கான எம்எஸ் ஆஃபீஸில் இருந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கோடிங் டெக்னாலஜிஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக எனக்கு டீச் பண்ணாங்க. அது எனக்கு டெவலப்மெண்ட்டை தாண்டியும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர், டெவலப்மெண்ட்டில் இவ்வளோ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குங்கிறதே இவங்க டீச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. டாஸ்கில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தாலும் அதை அவங்க டீட்டெயிலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அது என்னை அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட கெரியரை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு வியூ இந்த கோர்ஸ் மூலியமாக தான் எனக்கு கிடைச்சது. ஸோ தேங்க்ஸ் டு டெட் யுவர் இன்ஸ்டியூட்.